நடக்க வேண்டிய வழியில நீ நடந்தீனா, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற அந்த ஆலோசனையின் வழியில நீ நடந்தீனா, மிகுந்த ஜலப்பிரகாமம் வந்தாலும் அது உன்னை அணுகாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போற வழியில யோசுவா நடத்தி கொண்டு போகிறான். அது மாரி காலம், வசந்த காலம். யோர்தான் நதி எப்படி ஓடுதா? கரை புரண்டு ஓடுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டிருக்கிற லேவியருடைய பாதங்களை கொண்டு போய் அந்த கரை புரண்டு ஓடுகிற அந்த மிகுந்த ஜல பிரவாகத்தில் கொண்டு போய் காலை வைக்க சொல்றாங்க. விசுவாசத்தோடு காலை வைக்கிறாங்க. யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பினது, ஒரு பெரிய மதிலாக நின்றது. என்னுடைய பிள்ளைகளை, காரணம் என்ன தெரியுமா? உனக்கு விரோதமா எழுப்புகிற ஆயுதம் வாய்க்க. நீ ஆண்டவரை தேடுகிற பிள்ளையா இருந்தீனா, தேவனுக்கு பிரியமான பாதையில போகிற பிள்ளையா இருந்தீனா, அவர் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறாரு. அந்த வழியில நீ ஆண்டுடைய பாதையில நீ நடந்தீனா, மிகுந்த ஜலப்பிரகாரம் வந்தாலும் அது உன்னை அணுகாது. அதற்கு மாறா தேவ சித்தமில்லாத பாதையில ஓடணும்னு நினைச்சுக்கீங்க. ஓடுனது யாரு? யோனா. தேவனுடைய வார்த்தையை கேட்கல, தேவ சித்தத்துக்கு மாறா ஒரு காரியத்தை யோசித்து அவன் போகும்போது அமைதியா இருந்த கடல் என்ன செஞ்சிருச்சு? கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சித்தத்துக்கு மாறா போனீங்கன்னா ஆரம்பத்தில் அமைதியா இருக்கிறதை போலதான் இருக்கும். ஆனா சீக்கிரத்துல நம்முடைய வாழ்க்கையில புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப கவனமா இருக்கணும். வாதை உன் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. யாருடைய கூடாரத்தை அணுகாது? தேவனுக்கு பயப்படுகிற, தேவனுடைய பாதையில நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துன்பங்களும் தீங்குகளும் அணுகாது. அப்படி மீறி துன்பங்களும் தீங்குகளும் வந்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்ற அவர் சித்தமுள்ளவராக